மா இலைகள் பல நோய்களை குணப்படுத்தக்கூடியவை, அதே நேரம் காயங்களுக்கு சிறந்த மருந்தாகவும் செயல்படக்கூடியவை. வைட்டமின் சி, ஏ மற்றும் பா நிறைந்துள்ள இந்த இலைகளில் பல ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் இதனை உணவாகவே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் இதனை வீட்டு வசதியில் தொங்க விடுவதோடு நிறுத்திவிடுகிறோம். மா இலையின் பல்வேறு மருத்துவ குணங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். வசந்தி மருத்துவம் பார்க்கின்ற நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மா இலை ஒரு மிக சிறந்த மருந்தாகும். மா இலையின் கொழுந்து இலைகளில் டானின் என்னும் வேதிப்பொருள் உள்ளது. இது ஆரம்பகால சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாகும். இந்த இலைகளை காய வைத்து பொடியாக்கி தேநீர் தயாரித்து குடிக்கலாம். அல்லது இரவு முழுவதும் இலைகளை நீரில் ஊற வைத்து காலையில் அதனை வடிகட்டி குடித்தால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டிற்கு வரும். மேலும் மா இலையில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஹைப்போடென்சிவ் குணங்கள் உள்ளது. இவை இரத்த நாளங்களை வலிமைப்படுத்தி வெரிகோஸ் நோயை குணப்படுத்துகிறது. கொழுந்து இலைகளை உங்கள் உணவில் தொடர்ந்து சேர்த்து வந்தாலே போதும், உங்கள் உயர் இரத்த அழுத்தம் தானாக குறையும். நீங்கள் குளிக்கும் நீரில் சில மா இலைகளை போட்டு ஊற வைத்து பின்னர் குளியுங்கள். இது உங்கள் பதட்டத்தை போக்கி உங்களை புத்துணர்ச்சியாக உணரச் செய்யும். அதனால்தான் கோயில்களில் தீர்த்தங்களில் மா இலை பயன்படுகிறது. மா இலையின் ரகசியம் யாருக்கும் தெரிந்திராதது. அது என்னவென்றால், மா இலைகள் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடியது. தினமும் மா இலையை பொடியை நீரில் கரைத்து இரவு தூங்குவதற்கு முன்பு குடித்து வந்தால் விரைவில் சிறுநீரக கற்கள் கரைந்து வெளிப்படும். மேலும் அனைத்து விதமான சுவாச பிரச்சனைகளுக்கும் மா இலைகள் சிறந்த தீர்வாகி இருக்கிறது. குறிப்பாக சளி மற்றும் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகச்சிறந்த வீட்டு மருந்தாகும். மா இலைகளை கொதிக்க வைத்து அதில் தேன் சேர்த்து கஷாயமாக குடித்தால் சில நிமிடங்களில் இருமல் குணமாகும். மேலும் இது குரல் இழப்பை சரி செய்யும். வயிற்றுப்போக்கை உடனடியாக குணப்படுத்த மா இலையை பயன்படுத்தலாம். மா இலையை நிழலில் காய வைத்து பொடியாக்கி அதனை நீரில் கலந்து தினமும் 2 அல்லது 3 முறை குடித்தால் வயிற்றுப்போக்கு உடனடியாக குணமடையும். மேலும் மா இலை காது வலிக்கு பயன்படுகிறது. காது வலி என்பது அதிக வலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடுமையான வலியாகும். வீட்டு மருத்துவமான மா இலை இதற்கு சிறந்த தீர்வாக இருக்கும். மா இலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் சாறு சிறந்த காது மருந்தாகவும் வலி நிவாரணியாகவும் வேலை செய்யும். இந்த சாறை பயன்படுத்துவதற்கு மருத்துவரை பரிந்துரைக்கப்பட்டு பின் மீண்டும் பயன்படுத்துவோம். மேலும் காயம் ஏற்பட்டு அந்த இடம் காயத்தால் எரிந்தால் அதற்கு மா இலை எளிய நிவாரணத்தை வழங்கும். மா இலையை எரித்து அந்த சாம்பலை காயம்பட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் பூசினா அந்த மா இலையானது அந்த காயத்தை குணமாக்கும் ஆற்றல் உள்ளது. மேலும் மா இலையானது உங்களுக்கு தொடர்ந்து விக்கல் எடுத்தால் அல்ல அதில் தொண்டை பிரச்சனை ஏற்பட்டால் அதை குணப்படுத்த இது சரியான வீட்டு மருந்தாக பயன்படுத்தலாம். மா இலை கொழுந்த போட்டு புகையை வச்சு அந்த புகையை நீங்கள் சுவாசித்தா உங்கள் விக்கல் உடனடியாக நின்றுடும். அதுவும் இல்லாமல் தொண்டையில் இருக்கிற அலர்ஜியும் உடனே நீங்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது. என்னான்னு கேட்டிங்களா, குடலுக்கு ரொம்ப நல்லது. சூடான நீரில் சில மா இலையில் போட்டு வெட்டி அதை மூடி வச்சு ராத்திரி முழுசும் அப்படியே விட்டுட்டா காலையில் வடிகட்டி அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டே வர்றப்ப இப்படி பண்ணலாம். உங்களோட குடலில் இருக்கிற எல்லா விதமான கசப்புகள் நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு குடலுக்கு சுத்தமாகும். இவ்வளோ நன்மைகள் இந்த மா இலையில் இருக்குதுங்க. வசந்தி மருத்துவம் பார்க்கின்ற நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.